வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரெட் ரெசிபீஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய செஞ்சுருக்கோம் வீட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பிரெட் பாக்கெட்ஸ். இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சு செய்யக்கூடியது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரெட் பாக்கெட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அடுத்து இதில் 1 வெங்காயம் பொடியை நறுக்குனது, 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, பொடியை நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், பொடியை நறுக்கின பச்சை மிளகா 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மேங்கோ பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச பட்டாணி, 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு போடணும். இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கடைசியில் பொடியை நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இப்போ மசாலா தயாராக இருக்குது. அடுத்தது நம்ம பிரெட் பாக்கெட்ஸ் செய்யறதுக்கு பெரிய பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதில் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எட்ஜஸ் கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை சப்பாத்தி கட்டை வச்சு லேசாக தேய்க்கணும். பிரெட் ஸ்லைஸை தேய்ச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்குது. இப்போ செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை கொஞ்சமாக சென்டரில் வச்சு பிரெட்டு ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தடவி ஒரு பக்கத்துலேருந்து பிரெட் எடுத்து மறுபக்கம் வச்சு அதை எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக சீலாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பிரெட் பாக்கெட்ஸ். இந்த மாதிரி எல்லா ஸ்லைசஸும் செஞ்சு வச்சுருங்க. அடுத்தது கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சு செஞ்சு வச்ச பிரெட் பாக்கெட்ஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பிரெட் பாக்கெட்ஸ் நல்ல பொன்னிறமாற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. அருமையான பிரெட் பாக்கெட்ஸ் தயாராக இருக்குது. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பிரெட் பாக்கெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்டர் இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்நாக்னு சொல்லலாம். ஈவினிங் டீ டைமுக்கு கூட இது செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னா அது நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.